வணக்கம். நாம எல்லாரும் சென்னைய சுத்தி எத்தையோ முறை பயணம் செஞ்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த பரபரப்பான பயணங்களுக்கு நடுவுல என்றைக்காவது ஒரு பிரம்மாண்டமான ரகசியமான பிரபஞ்ச நடன சபைய நாம கடந்து சென்றிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க காட்சியில நாம பார்க்க போறது வெறும் செங்கல் கல்லாவான ஒரு இடத்த பத்தி மட்டும் இல்ல. புராணங்களும் வரலாறும் கைகோர்த்து நிக்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷமான திருவாலங்காடு ரத்ன சபைய பத்தி தான். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இது சும்மா ஒரு கற்பனை கதை இல்லைங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்களோட நம்பிக்கையில ஆழமா வேரூன்றிய ஒரு புராண நிகழ்வு. ஒருமுறை சிவபெருமான் ரொம்பவே தீவிரமான ஒரு பிரபஞ்ச நடனத்துல ஈடுபட்டிருந்தாராம். அப்போ அந்த நடனத்தோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவரோட கால் சிலம்பிலிருந்து ரத்ன கற்கள் சிதறி பூமியில 5 இடங்கள்ல விழுந்திருக்கு. அந்த 5 இடங்கள்ல ஒண்ணுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற திருவாலங்காடு. கண்டுபிடிப்பு மற்றும் பக்தி அப்படிங்கிற நம்மளோட இந்த ஒட்டுமொத்த பயணத்துக்கும் இந்த ஒரு கதை எவ்வளவு சுவாரஸ்யமான அடித்தளத்தை அமைக்குது பாருங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல திருவாலங்காடு பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். அடுத்து நடராஜரோட ரத்தின சபை. அப்புறம் சோழர்களோட கட்டிடக்கலை சிறப்பு, காரைக்கால் அம்மையாரோட பக்தி. அதுக்கப்புறம் பஞ்ச சபைகளின் பட்டியல். கடைசியா சில முக்கிய பயண தருவார்கள். இதையெல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1. திருவாலங்காடு ஓர் அறிமுகம். புனிதமான ஆலமரக்காட்டின் பின்னணி. இங்க இருக்கிற தெய்வங்களோட பெயர் காரணங்கள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. வடாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் பிரிச்சு பாருங்களேன். வட அப்படின்னா வடக்கு, ஆரண்யம்னா காடு, ஈஸ்வரர்னா இறைவன், அதாவது வடக்கே இருக்கிற காட்டின் இறைவன். அதை விட ரொம்பவே மனச மயக்கிற பெயர் அம்பாளோட பெயரான வண்டார் குழலி. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தல்ல இருந்து தேனை உறிஞ்ச வண்டுகள் வந்து மொய்க்கும் இல்லையா, அந்த அளவுக்கு அழகான கூந்தல உடையவள் என்பதுதான் இதோட அர்த்தம். இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற இந்த அழகிய தொடர்பை இதைவிட சிறப்பா ஒரு பெயரால் எப்படிங்க விளக்கிற முடியும்? பகுதி 2. நடராஜரின் ரத்தின சபை. புகழ்பெற்ற பிரபஞ்ச நடன மேடை. அந்த பிரம்மாண்டமான தலவிருட்சமான ஆலமரம் இன்னிக்கும் சன்னதிக்கு பின்னாடி வடகிழக்கு திசையில அப்படியே கம்பீரமா வீற்றிருக்கு. அதற்கு கீழே வலதுபுறமா அன்னை சிவகாமி நின்றிருக்க, சிவபெருமான் நடராஜரா தன்னுடைய காவிய நடனத்தை ஆடுற அந்த காட்சி நிஜமாவே வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு பேரழகுங்க. பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த அசைவுகளும் அந்த ஒரு ஒற்றை நடனத்தில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இது ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. பகுதி 3. சோழர்களின் கட்டிடக்கலை சிறப்பு. கட்டுமானத்தின் வரலாற்று பயணம். புராணங்கள்ல இருந்து இப்போ கொஞ்சம் வரலாற்று உண்மை பக்கம் திரும்புவோம். இந்த மாபெரும் ஆலயம் ஒரே நாள்ல கட்டப்படலங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே இங்க கல்வெட்டுச் சான்றுகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்த்து வியக்கிற அந்த முழுமையான பாரம்பரியமான சோழர்கால கட்டுமானத்தை கிபி 12ஆம் நூற்றாண்டுல தான் முழுமையா கட்டி முடிச்சாங்க. இப்போ தற்காலத்துல தமிழ்நாட்டோட 275 புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்னா இது திகழுது. பல காலங்களை தாண்டி நிலைத்து நிற்கிற ஒரு அற்புதமான வரலாற்று சின்னம் இது. பகுதி 4. காரைக்கால் அம்மையாரின் பக்தி. ஈடில்லா ஆன்மீக சரணடைதல். இங்க நம்ம கண்டிப்பா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காரைக்கால் அம்மையாரோட பக்தி எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறது தான். கைலாய மலைக்கு போகும்போது அந்த புனிதமான மண்ணுல தன்னோட கால்கள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட தலையாலேயே நடந்து சென்றாங்களாம் அவங்க. நினைச்சு பார்க்கவே சிலிர்க்குது இல்லையா? அந்த மாபெரும் பக்தையோட கோரிக்கையை ஏத்துதான் சிவபெருமான் இந்த திருவாலங்காட்டுல அவங்களுக்கு தன்னுடைய நடனத்தை காட்டியதா நம்பப்படுது. அதனாலதான் நடராஜரோட இடதுபுறத்துல இன்னைக்கும் அவங்க அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறத இந்த ஆலயத்துல நாம பார்க்கலாம். அம்மையாரோட இந்த அளப்பரிய பக்தி தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய கொடைய கொடுத்திருக்கு. பேயார் அப்படிங்கிற பெயர்ல அவங்க மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி மாதிரியான புகழ்பெற்ற இலக்கியங்களை நமக்காக படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைவ சமயத்தோட மிக முக்கிய குரல்களான திருஞான சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவருமே இந்த திருவாலங்காடு இறைவனை போற்றி பாடியிருக்காங்க. அதனாலதான் இத இலக்கியமும் பக்தியும் சங்கமித்த ஒரு அற்புதமான தலம்னு நாம சொல்றோம். பகுதி 5. பஞ்ச சபைகளின் பட்டியல். 5 பிரபஞ்ச நடன மேடைகள். இந்த திருவாலங்காடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனித்த தீவு கிடையாதுங்க. இது ஒரு மாபெரும் பிரம்மஞ்ச புதிரோட 5 பகுதிகள்ல ஒன்னு. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மூலப்பொருளை குறிக்குது. இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது திருவாலங்காடு ரத்தின சபா. அடுத்து உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில். இது தங்கத்தாலான பொற்சபை. அப்புறம் மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளியாலான வெள்ளி சபை. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தாமர சபை. கடைசியா திருக்குற்றாலத்துல இருக்கிற சித்திர சபை. தமிழகம் முழுவதுமா ஆன்மீகமும் கலையும் எப்படி ஒரு மாபெரும் வலைப்பின்னல் மாதிரி இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. பகுதி 6. பயணம் மற்றும் பிற தகவல்கள். நடைமுறை பயண விவரங்கள்.
வரலாற்றுலயும் புராணங்கள்லயும் அப்படியே கொஞ்சம் மூழ்கி போன நாம இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த இடத்துக்கு போறது ரொம்பவே சுலபங்க. சென்னை அரக்கோணம் புறநகர் ரயில் பாதையில போனீங்கன்னா அரக்கோணத்துக்கு முந்தைய நிலையம் தான் இந்த திருவாலங்காடு. இல்லனா NH-205 நெடுஞ்சாலை வழியாகவும் நீங்க ரொம்ப ஈஸியா போகலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுதான் மாபெரும் துறவியான பட்டினத்தார் பிறந்த ஊர். அது மட்டுமா, இதுக்கு பக்கத்துல திருவள்ளூர்ல 40 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பஞ்சமுக ஆணுமனாசிரமமும் இருக்கு. அதனால உங்களோட ஒரே பயணத்துல நீங்க பல சிறப்பான இடங்களை தரிசிக்க முடியும். சரிங்க, நாம இந்த விளக்க காட்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சிவபெருமானோட புராண கதைகள், காலத்தால் அழியாத சோழர் கால கட்டிடக்கலை, காரைக்கால் அம்மையாரோட உன்னதமான பக்தி என எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இத்தனை தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த வரலாற்று சிறப்புமிக்க ரத்தன சபைய நேர்ல போய் தரிசிக்க நீங்க தயாரா? உங்களோட அடுத்த பயணத்திட்டத்துல திருவாலங்காடு கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இது போலவே இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த விளக்க காட்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.